திங்கட்கிழமைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம விஜி இருக்காங்கல்ல, விஜி வந்து வீட்டுக்கு வந்த உடனேயுமே அவங்களோட வேலைய வந்து காட்டிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறவங்க சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து விஜய வந்து ராமச்சந்திரன் வந்து சொல்றாங்க, "அம்மா நீ உடனே கிளம்பி எங்க கூடயே வந்துரு" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "சரி மாமா வந்துடுறேன். எனக்கு நீங்க யார் இருக்கா? நானே அனாதையா தானே இருக்கேன். சரி அங்க வந்து உங்க கூடவாது என்னோட கடைசி காலத்தில சொந்த பந்தங்களோட இருந்துக்கிறேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்ற மாரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. "என்னம்மா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? இனிமேல்லாம் அனாதை அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் சொல்லக்கூடாது. உனக்காக தான் நாங்க இருக்கோம்ல. இத்தன பேர் இனிமே வந்து உன்னோட சொந்தக்காரங்க தான். பயப்படாம கிளம்பி வா" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அவங்களும் சரின்னு சொல்லிட்டு அவங்கள பாத்திரம், பெட்டி, படுக்கை எல்லாம் எடுத்துட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறாங்க. கிளம்பி கார்ல வந்து அவங்க வந்துடுறாங்க ராமச்சந்திரனோட வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்தோனே வெளியில வந்து ராமச்சந்திரன் வந்து சொல்றாங்க, "சரிம்மா ரொம்ப நாள் கழிச்சு இந்த வீட்டுக்கு இப்போ தான் புதுசா வரப்போற. வலது கால எடுத்து வச்சு வீட்டுக்குள்ள வா" அப்படிங்கிற மாரி சொல்ற மாரி காட்டுறாங்க. சரின்னு சொல்லிட்டு வலது கால எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி விஜய் வந்து யோசிச்சு பார்க்குற மாரி தான் காட்டுறாங்க. ஃப்ளாஷ்பேக் வந்து யோசிச்சு காட்டுறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து அவங்க அம்மா வந்து அவங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க, "நம்ம குடும்பம் வந்து இந்த நிலைமைக்கு இப்படி ஆனதுக்கு காரணமே வந்து அந்த ராமச்சந்திரனோட குடும்பம் தான். அவங்கள வந்து சந்தோஷமாவே இருக்க விடக்கூடாது. அதுக்கு நீ தான் வந்து ஏதாவது பண்ணணும்" அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட வந்து அவங்க அம்மா சொல்லியிருந்த மாரி காட்டுவாங்க. அந்த இதெல்லாம் அவங்க வந்து யோசிச்சு பார்ப்பாங்க. "அம்மா உன்னோட ஆசைய வந்து நிறைவேத்துறதுக்காக தான் நான் அங்கேருந்து இங்கே வந்திருக்கேன். இந்த குடும்பம் வந்து இனிமே நம்ம குடும்பம் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுச்சோ, அத விட அதிகமா வந்து நான் கஷ்டப்படுத்தி காட்டுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடத்துலேருந்து அவங்க வந்து வீட்டுக்குள்ள போற மாரி தான் காட்டுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க உள்ள போய் அன்னைக்கு வந்து தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையில வந்து வழக்கம் போல சீக்கிரமா வந்து நம்ம வீரா இருக்காங்கல்ல, வீரா, மாறன் 2 பேருமே இறங்கி வராங்க. வீரா வந்து மாறனுக்காக டீ போட்டு குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பி வர்ற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. வந்த உடனேயுமே வந்து வீட்டுக்கு கீழ பார்த்தா, ஒரே சாம்பிராணி புகை, ஒரே பக்திகரமா இருக்கு. அத பார்த்த உடனேயுமே வந்து அவங்களுக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆயிருது. "என்னடா இது! வீடே இப்படி வித்தியாசமா இருக்கே! யார் பண்ணியிருப்பா?" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே யோசிச்சுக்கிட்டே வராங்க. கீழ பார்த்தா நம்ம விஜய் வந்து காலையிலே எந்திரிச்சு குளிச்சு வீட்டுக்கு வெளியில வந்து கோலமெல்லாம் போட்டு நல்லா ஜம்முன்னு வீட்ட வந்து மங்களகரமா ஆக்கியிருக்கிற மாரி காட்டுறாங்க. அத பார்த்தோனே, "இதெல்லாம் நீயா பண்ண?" அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து கேட்காங்க. "அட ஆமாக்கா" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஏன் விஜி இவ்வளோலாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க? காலையில எந்திரிச்சு சீக்கிரமாவே இதெல்லாம் பண்ணுவியா?" அப்படிங்கிற மாரி கேட்காங்க. "என்னக்கா இப்படிலாம் பேசிட்டீங்க? இது வந்து நம்மளோட வீடு. நம்ம வீட நம்ம தானே பார்த்துக்கணும். நான்லாம் கிராமத்தில இருக்கும்போது இதுக்கு முன்னாடியே எந்திரிச்சு எல்லாமே பண்ணிருவேன். அதே மாதிரி தான் இங்கேயும் பண்றேன். இதுவும் எனக்கு என் வீடு மாரி தானக்கா" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஆமா, இருந்தாலும் இங்க வந்து யாருமே இந்த அளவுக்கு வந்து இருக்க மாட்டாங்க. அதனால தான் சொல்றேன். சரி சீக்கிரமாவே எந்திரிச்சிருப்ப. வயிறெல்லாம் பசிச்சிருக்கும். இரு உனக்கு வந்து டீ போட்டு குடுக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து சொல்றாங்க. "ஐயய்ய! டீயா? அதெல்லாம் நான் குடிக்கவே மாட்டேன். டீ குடிக்கிற பழக்கமே கிடையாது" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "பிறகு என்ன பண்ணுவ?" அப்படின்னு கேட்டவுடனேயும், "அது வந்து நீர் ஆகாரம் மட்டும் தான். காலையிலேயே வந்து பழைய சோறு, கஞ்சி தண்ணியெல்லாம் இருந்துச்சு. அதில உப்பு போட்டு காலையிலேயே குடிச்சிட்டோம்ல" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "பரவாயில்லையே! சூப்பர்! அதாவது நீ வந்து கிராமத்து வாழ்க்கைய இங்கே வாழலான்னு பார்த்துக்கிட்டு இருக்க" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "அட ஆமாக்கா! எனக்கு வந்து இந்த சிட்டி வாழ்க்கைலாம் ஒத்து வர மாட்டேங்குது. இத்தன வருஷமா வந்து கிராமத்திலே இருந்து பழகிட்டேனா, அதனால வந்து எனக்கு அதான்க்கா செட் ஆகுது" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "சரி, சரி உனக்கு எப்படி இருக்க பிடிக்குதோ அப்படியே இரு. ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "சரி நீ காலையிலே எந்திரிச்சு நெறைய வேல பார்த்துருப்ப. போய் ரெஸ்ட் எடு. இன்னைக்கு சமைக்க வேண்டியதெல்லாம் நான் சமைச்சிடுறேன். நாங்களும் சாப்பிட்டுட்டு கடைக்கெல்லாம் போக வேண்டிய வேலை இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து சொல்றாங்க. "அக்கா நீங்க ஒண்ணும் சமையக்கட்டு பக்கமே போக வேண்டாம். இனிமே உங்களுக்கு சமையக்கட்டுல வேலையே கிடையாது. அதான் நான் இருக்கேன்ல, எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிறேன். இன்னைக்கு காலையிலே எந்திரிச்சு எல்லாத்தையுமே சமைச்சு முடிச்சுட்டேன்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "பரவாயில்லையே! கிராமத்து வாசனைய இங்க கொண்டு வந்து பயங்கரமா பண்ணிக்கிட்டு இருக்கியே" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஆமா மச்சான், நான் வந்து சமையல சூப்பரா பண்ணுவேன். நீங்க வேணா சாப்பிட்டு பாருங்களேன். அடுத்து என் கையால தான் சாப்பிடுவீங்க" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "பரவாயில்லையே! சமையலுக்கு வந்து இன்னும் பயங்கரமான காம்படிஷன் வரப்போதே" அப்படின்னு சொல்லிட்டு வீராவ பார்த்துக்கிட்டு மாறன் வந்து நக்கலா பார்த்துக்கிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. "ஓ! அப்படியா? கொஞ்ச நேரம் நீ வாய மூடு" அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து கோவப்படுறாங்க. அடுத்து நம்ம விஜய் இருக்காங்கல்ல, விஜய் வந்து சும்மா இருக்காம மாறன பார்த்துட்டே வந்து ரொம்ப நேரமா எது எதுன்னு பேசிக்கிட்டே இருக்கிற மாரி காட்டுறாங்க. அது வந்து நம்ம வீராவுக்கு வந்து பிடிக்கல. வீரா வந்து மாறன வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சுடுறாங்கல்ல. அதனால அவங்க 2 பேரும் வந்து தனியா பேசுறது இவங்களுக்கு வந்து பிடிக்க மாட்டேங்குது. "ஏய் மாறா! உனக்கு தான் வேலை இருக்குல்ல, கிளம்பு" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து அனுப்பி வைக்காங்க. "ஓ! அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து அந்த இடத்துலேருந்து விறுவிறுன்னு கிளம்பி போற மாரி காட்டுறாங்க. விஜய் வந்து, "அக்கா வேற எது வேலைன்னா சொல்லுங்கக்கா. நான் வந்து பண்றேன். தயங்காம பண்ணுங்க. நான் வந்து உங்களுக்கு தங்கச்சி மாரி தான். சரியா? நீங்க என்ன வேணான்னு சொன்னாலும் நான் வந்து தயங்காம பண்ணிருவேன்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "அதெல்லாம் வேண்டாம் விஜி. இந்த வீட்ல வந்து
அவங்கவங்களுக்கு தேவையானத அவங்கவங்களே மேக்ஸிமம் பண்ணிக்கிருவாங்க. வள்ளியம்மா மட்டும் தான் சமைப்பாங்க. மீதி எல்லா வேலையுமே அவங்கவங்களுக்கு தேவையானத அவங்கவங்களே பண்ணிக்கிருவாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அப்படியெல்லாம் கிடையாதுக்கா. இனிமே நான் இருக்கேன்ல. இந்த நானும் ஊர்ல வந்து வீட்டு வேலை தானே பார்த்துக்கிட்டு இருந்தேன். இங்க வந்து அந்த வேலைய பார்க்க போறேன் அவ்வளோதானே. இது வந்து சம்பளத்துக்காக பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்ப நம்ம சொந்தங்களுக்காக பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்ற மாரி காட்டுறாங்க. சரி, சரி எதனா சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து சொல்லிட்டு போறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க.